அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலியன் தமிழ் சேனல். நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் R1 அந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்லலாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது இதை கையில் வச்சிருந்தாலே போதுங்க, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு நெக்ஸ்ட் லெவலில் சொல்லலாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னடா கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் ஆகின்னு பார்க்குறீங்களா? திருப்பதி போயிட்டு வந்தாங்க, அதனால் மோட்டார்ஸ் வந்தேன், அதில் கேப் போடணும் வந்து பார்த்தா வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த திருப்பதி வீடியோ வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரேபிட் R1 இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஃபோனை விட ரொம்ப அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் ரொம்ப சொல்லலாங்க. பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா. அதாவது CSC ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை இப்போ எக்ஸ்போவில் நடக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி CSC ஈவெண்ட் 2024 சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி கம்பெனிலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரேபிட் R1 வந்து பார்த்தீங்கன்னா. இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ப்ராடக்டோட சைஸ் மட்டும் பார்ப்போம். அதாவது வெறும் 3 இன்ச்சு × 3 இன்ச்சுங்க. அதாவது நீள அகலம் வந்து பார்த்து 3 இன்ச்சு. அது சைடோட வித்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச்சஸ், அதாவது 1.2 சென்டிமீட்டர் சம்திங் வருங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 115 கிராமுங்க. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1000 mAh பேட்டரி தான். வெறும் 1000 mAh பேட்டரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா இது நிற்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இதில் ப்ளூடூத் 5.1 இருக்குது, வைஃபை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4G LTE, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா 4G LTE வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆடியோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே போல் டச் டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.88 mm வந்து பார்த்தீங்கன்னா TFT டச் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட P35 அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 128GB வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற GPS இருக்குது, பேக்னோமீட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலோமீட்டர், அப்புறம் வந்து ஜைரோஸ்கோப் எல்லாமே இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கேமரா வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8 MB தாங்க. அதே போல் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்யூஷன் வந்து 3264 × 2448 அந்த சைஸில் தான் வந்து ஃபோட்டோ. அதே போல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 24 FPS வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். அதுவும் 1080 பிக்சல் வரைக்கும் எடுக்க முடியும். இதில் சிம்மும் போட்டுக்கலாங்க. இந்த ப்ராடக்ட்டில் ஃபிசிக்கலாக என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே, சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்தாங்க. 2.8 இன்ச்சஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா TFT டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு ஸ்க்ரோல் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு கேமரா 360 டிகிரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதோட டாப் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 மைக்ரோஃபோன் இருக்குங்க. அதே போல் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் போர்ட்டலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மு போகிற ஸ்லாட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதோட லெஃப்ட் சைடில் இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்பீக்கர் மட்டும் தாங்க இருக்குது. அது இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம் வந்து 4G சிம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லா ஒரு LTE வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு 4G சிம் போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இல்லை 5G கிடையாது, அதையும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ப்ராடக்டோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இதில் இருக்க மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட OS தான் சொல்லுவேன், அது சாஃப்ட்வேருங்க. இதில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆகட்டும், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆகட்டும், இல்லை ஐஃபோன் மொபைல் ஆகட்டும், இல்லை வந்து அமேசான் ப்ராடக்ட் ஆகட்டும், அது எல்லாமே ஒரு AI டெக்னாலஜி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் அலெக்ஸா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. இப்போ அதை டச் பண்ணி நம்ம சொன்னாலே போதும், அது எல்லாமே செய்யும். ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ரேபிட் R1 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம்னா அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக சொன்ன உடனே அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பில்லு மட்டும் சொல்லி காமிங்க. நீங்கள் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணதுக்கான ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி அது கன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும். அது மாதிரியான டெக்னாலஜி தான் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் டெக்னாலஜி, அதாவது LAM. நம்ம மாமலை இப்போ யூஸ் பண்ணுற எல்லா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா LLM அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது அந்த மொழியை பற்றி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து லார்ஜ் ஆக்ஷன் மாடல் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண நம்ம பேசுகிற மொழியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா தேவையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூர்த்தி பண்ணுற மாதிரி இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது அதை விட ஃபாஸ்ட்டாக, அதாவது 10 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். நம்மளுக்கு அதுதான் முக்கியம். நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது, அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அந்த டெக்னாலஜி வந்து வச்சுன்னா
வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு இதுவாக இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கைக்கும் இந்த கிடைக்கல. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனடா அது மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனடா நாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது, அதாவது யூஎஸ் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. இப்போது நான் வந்து சென்னை போனேங்க. சென்னை போனால் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு ட்ராவலிங் ஆப்பில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் புக் பண்ணோம், இல்லைன்னா அந்த வந்து டாக்ஸி புக் பண்ணணும். ஓகேங்களா, அது எல்லாமே நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் சொன்னால் அது அந்த ஆப் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இல்லை ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்து இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த ஆப்பில் இவ்வளோ இருக்குது, ஆனால் உங்களுக்கு எது தேவைன்னு சொல்லிட்டு இதுவே கேட்கும். அதில் நம்ம கன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு அவங்களோட போர்ட்டலில் போய்ட்டு நம்ம எல்லாமே லாகின் பண்ணிக்கணும். இப்போ சாங் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, ஆன்லைனில் நிறைய இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விங்க் மியூசிக் இருக்குது, நிறைய அப்புறமா யூடியூப் ப்ரீமியம் மியூசிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அதை லாகின் மட்டும் பண்ணியிருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு போய்டும், அது எல்லாமே செய்யும். அதே போல் ஃபுட்டு டெலிவரி பண்ணால் ஜொமேட்டோ இல்லை ஸ்விக்கி அது மாதிரி நிறைய இது இருக்குது, ஃபுட் டெலிவரி பார்ட்னருக்காங்க. அதே போல் ட்ராவலிங்க்கு நிறைய ட்ராவலிங் ஆப்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்ளவுட் இருக்குது பார்த்தீங்களா, ஐஃபோன்லாம் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ்ல இருக்கும், அதே போல் ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்ளவுட் இருக்கும், அதில் எல்லாமே சேவும். அதே மாதிரி தான் இவங்களோட போர்ட்டல் வந்து இந்த ரேபிட் ஆகனோட அவங்களோட தனி போர்ட்டல் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஒரே உங்களை லாகின் பண்ணிட்டா மட்டும் போதும். நீங்கள் ஒரு முறை அந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அதே காணும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் இங்கேருந்து சென்னை போனாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டாக்ஸி புக் பண்ணணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்கா இல்லை பஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே போனால் நான் இங்கே வெள்ளூர்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை போகிறேன், அதுக்கு புக் பண்ணால் ஆன்லைனில் என்னென்ன இருக்குது அதே காமிக்கும். பஸ்ஸில் போகிறீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, இல்லை என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நான் எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்க நம்ம சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு ட்ராவல் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டு கொடுக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னை போகலாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா மாதிரி போகிறேன், ஒரு ஊர் சுற்ற ஜாலியாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னியாகுமரி போகிறேன். ஓகேங்களா, அப்படின்னு வச்சுப்போம். கன்னியாகுமரி போகிறதுக்கு என்னென்ன போகணும், நாங்கள் எத்தனை பேர் போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ரேபிட் ஆகவங்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அதை பிளான் போட்டு கொடுத்துருங்க. இங்கெல்லாம் இவ்வளோ இருக்குது, அதாவது இங்கேருந்து போகிறதுக்கான வழிமுறை இத்தனை இருக்குது. அதே போல் இங்கே எங்கே ஸ்டே பண்ணுறது, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ பிளானாக போட்டு கொடுத்துருங்க. நம்ம அதை ஜஸ்ட் பார்த்து கன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்து கன்ஃபார்ம் மட்டும். இது மாதிரி டெக்னாலஜி தான் இப்போ வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார்டிங் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு ஏஐ டெக்னாலஜியில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் நான் சொல்லுவேன். ஆனால் போக இன்னும் நிறையா வருங்க, அதெல்லாம் எக்கச்சக்கமாக வரும். நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயம் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜியில் வரைக்கும் அது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா தெரியல. ஓகேங்களா, அதான் நம்ம தான் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் இதில் நிறைய விஷயம் இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் அதாவது டீச் மோட்னு ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா, அந்த டீச் மோட்லையும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே போல் இதில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இல்லைன்னு வச்சு நம்ம இப்போ ஒரு கிச்சன் இருந்துன்னு வச்சுக்கலாம், அந்த கிச்சனில் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் மட்டும் அது இந்த ஃபோன் யூஸ் பண்ணி இந்த அதாவது ரேபிட் ஆகன் ப்ராடக்ட் அந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும். இந்த ப்ராடக்ட் வச்சு நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும், இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். இப்போ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை, அப்புறமா காய்கறி, இல்லை ஆயில், எல்லா சுகர் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ண மட்டுமே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் தனியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பிரெட் இருக்குது, ஆம்லேட் இருக்குது, பிரெட் ஆம்லேட் போட்டு போன நம்மளுக்கு தெரியும். இப்போ காய்கறியும் இருக்குது, இதெல்லாம் வச்சுலாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஷ் வந்து பார்த்தா ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு அதுவே பக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். நீங்கள் இருக்கிறத வச்சு நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதுங்க. அது மாதிரியான டெக்னாலஜி இப்போ இருக்குது. இந்த ரேபிட் ஆகன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் இதோட ப்ரைஸ் தாங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐஃபோன் வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா $700 $800 ஆகுது, எவ்வளோ ஆகுது, இல்லை லட்சக்கணக்கில் போகுது. ஆனால் அதில் இருக்கிற டெக்னாலஜி இந்த ஃபோனில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரூபிக்கு இப்போ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $200 வருதுங்க. இது அப்படியே கன்வெர்ட் பண்ணால் இந்தியன் ரூபிக்கு 16,000 ரூபாய் வருது. இன்னும் நம்ம இந்தியாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, கூடிய சீக்கிரத்தில் வந்து இன்னும் 4 மாதம் ஆகும். ஆனால் இப்போ டெக்னாலஜி வந்துருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணேன். ஆனால் இது வெறும் 16,000 ரூபாய்க்கு நமக்கு வந்துது. இப்போ ஆன்லைனில் கூட அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இங்கே ப்ராப்பராக வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கனடா, அதாவது யூஎஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுக்குறாங்க. அங்கே வந்து இன்னத்துக்கு கிடைச்சி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆகும். ஆனால் இதில் லாங்குவேஜில் தமிழ் கூட இருக்குங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் நான். அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க.
சரி, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இது மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான விஷயம் வேணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கண்ணா, இது செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் டைப் பண்ணி எவ்வளோ நல்லா இந்த வீடியோ கொடுக்க முடியுமோ அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல டைப் பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியுங்க, நான் சொல்ல தேவையில்ல. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஓகேங்களா? மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.